Good evening students. Today we will see the current affairs analysis dated from 25th to 27th November 2025. The first article related to the UNFCC oda meeting 11th ஆரம்பிச்சு 22nd முடிச்சிருக்காங்க. United Nations Framework Convention on Climate Change இதோட Conference of Parties 30 meeting 31 வந்து அடுத்த வருஷம் நடக்கும். Conference of Parties பொறுத்த வரைக்கும் 1992ல there is a Rio Earth Summit. Climate change கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணணும். மெயின்லி கண்ட்ரோல் தி கார்பன் டை ஆக்சைடு CO2 வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதுக்கான மிட்டிகேஷன் எஃபோர்ட் எடுக்கணும் அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான் இந்த UNFCC. ஸோ இதுக்காக ஒவ்வொரு வருஷமும் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் நடத்திட்டு இருக்காங்க, மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் we created Kyoto protocol legally binding. அது மாதிரி பாரிஸ் கிளைமேட் Kyoto protocol 1 இருக்கு, Kyoto protocol 2 இருக்கு. இது 1995ல டிஸ்கஷன் ஆரம்பிச்சு 2005ல அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. 2007ல இருந்து 2012 வரைக்கும், Kyoto protocol 2ல இருந்து 20 வரைக்கும். பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் வந்து 2020ல இருந்து still it is going on now. So இது வந்து legally binding. Apex 1 country, that is developed countries need to pay for compensatory, that is developing countries வந்து pay பண்ணணும். அவங்க green house gases வந்து கண்ட்ரோல் பண்ணணும். மெயின்லி தி கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் there is a nationally determined contribution, that is intended nationally determined. எல்லா கண்ட்ரிஸும் அவங்க எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்றத they need to submit. There will be a global stock take also. அப்படின்னா every 3 years they will check it, எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான எஃபோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ we also having கார்பன் இன்டென்சிட்டி 45% வந்து ரெடியூஸ் பண்ணுற நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். 2005ல நம்ம ரிலீஸ் பண்ண இன்டென்சிட்டி. அது மாதிரி 500 ஜிகாவாட்டுக்கான நான் ஃபாசில் ஃபியூவல் பேஸ்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்மளோட டார்கெட் அண்டர் தி இன்டர்நெட் நேஷனலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன். ஸோ இது அடிப்படையில் ஒவ்வொரு வருஷம் இந்த மீட்டிங்ஸில் என்னென்ன முடிவுகள் எடுக்கணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 13 பெலம்ல நடந்திருக்கு, தட் இஸ் இன் அமேசான் ஃபாரஸ்ட் ஏரியா, பிரேசில். தென் இதில் இம்பார்ட்டண்டாக எடுத்த முடிவு வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண TFF, தட் இஸ் TFF, தட் இஸ் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஃபாரெவர் ஃபெசிலிட்டி. அது வந்து 125 பில்லியனுக்கான ஒரு ஃபண்ட் வந்து இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் UNFCC. நான் இதை நடத்தும்போது உங்களுக்கு சொன்னேன், லாஸ்ட் மந்த் இதை நடத்தணும், அப்போ நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் UNFCC, பட் பிரேசில் இதை இனிஷியேட் பண்ணுறாங்க. பிரேசில் இந்த மீட்டிங் நடக்கிறதுனால இந்தியா இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ். 125 பில்லியன் ஃபண்ட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க எவ்ரி இயர். ஸோ இதில் டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து ஃபண்டிங் பண்ணுவாங்க, ப்ளஸ் the 25 billion will be collected from the developed countries. மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸ் மூலமாக கலெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் 20% the fund will be given for the indigenous பீப்புளுக்கு வந்து இது கொடுக்குறாங்க, இண்டிஜினியஸ் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா ஃபாரஸ்ட் கவர், டிஃபாரஸ்ட்ரேஷனை தடுக்கிறதுக்கும் ஆஃபாரஸ்ட்ரேஷன் ஃபாரஸ்ட் கவர் அதிகப்படுத்துறதுக்காக. ஸோ அது டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், கோ அண்ட் விசிட் தோஸ் வீடியோஸ். அப்புறம் இதில் ஜாயிண்ட் ஃபினான்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஃபார் க்ரீன் ஹவுஸ் கேஸ் ரிடக்ஷன் அடாப்டேஷன் ஃபினான்ஸ். அடாப்டேஷன்னா என்னது? ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ரெசிலியண்டாக மாறுறது. ஸோ இன்றைக்கி வி கான் ஸ்டாப் த ஹீட்டிங். 1.5 டிகிரி செல்சியஸ் போகிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், பட் ஆல்ரெடி வி ஆர் இன் த நியர், இதில் நம்ம ரீச் ஆகிட்டோம். இதுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுறது தான் பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட். பட் 2100 போகும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில போச்சுன்னா 2-3 வரைக்கும் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ வி நீட் டு ஸ்டாப் இட் பை 1.5 டிகிரி. ஸோ அதுக்கு லைக் இந்த 1.5 டிகிரிஸ் அதிகமாகனா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. ஸோ வி நீட் டு சேஞ்ச். இப்போ மழை அதிகமாக இருக்குது, ஒரு பக்கம் மழை இல்லை, ஒரு பக்கம் மழை அதிகமாக இருக்குது. ஸோ ட்ராபிக்கல் கண்ட்ரீஸில் ரெயின்ஃபால் அதிகமாக இருக்குது, மழை பெய்ய வேண்டிய இடங்களில் நிறைய கண்ட்ரீஸில் பெய்ய மாட்டேங்குது, டெசர்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை மிட்டிகேட் பண்ணுறது வி நீட் டு டேக், தட் இஸ் அடாப்டேஷன். வி கான்ட் சேஞ்ச் இட், பட் வி நீட் டு அடாப்ட் இட். அப்போ அதுக்கேற்ற மாதிரியான தாவரங்கள் லைக் ரெசிலியன்ட் சீட்ஸை உருவாக்குறது.
அக்ரிகல்ச்சரலாக இருக்கட்டும், வாட்டர் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், அதில் அந்த மாதிரி வாட்டர் யூசேஜ் இருக்கட்டும், தட் இஸ் அடாப்டேஷன் மெக்கானிசம். ஸோ அதுக்கான ஃபினான்ஸ் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பெலம் ஹெல்த் அடாப்டேஷன், ஹெல்த் ஆக்ஷன் பிளான், தட் இஸ் ஹீட் வேவ்ஸ், டிசாஸ்டர், டிசீஸ் அவுட் பிரேக்ஸ்னால, கிளைமேட் சேஞ்சினால் வரக்கூடிய உயிரிழப்புகள், அதில் வரக்கூடிய டிசாஸ்டர், இந்த மாதிரியான விஷயங்களில் கேன் டிஸ்பிளே இட் ஆல்சோ. ஸோ டேப்லெட் காலமில் எல்லாமே மென்ஷன் பண்ணி இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கில் இருக்கும். யூ கேன் டவுன்லோட் இட் அண்ட் யூ கேன் வாட்ச் இட் லேட்டர். ஸோ இதில் கிட்டத்தட்ட 300 மில்லியன் ஃபண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க இந்த டிசீஸ் கிளைமேட் சேஞ்சினால் வரக்கூடிய பாதிப்புகள் அதை டேக்கிள் பண்ணுறதுக்காக. அது மாதிரி ஜாயிண்ட் டிரான்சிஷன் மெக்கானிசம். ஸோ ஃபாசில் ஃபியூல்ஸில் இருந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு மாறுறது, நான் ஃபாசில் ஃபியூல் எனர்ஜிக்கு மாறுறது. அதுக்கு வந்து இப்போ இந்தியா போன்ற கண்ட்ரிஸ் வந்து அந்த அளவுக்கு ஃபண்டிங் பண்ணுறதுக்கு ஃபண்டு கிடையாது. அப்போ டெவலப்டு கண்ட்ரிஸ் நீட் டு கிவ் ஃபண்ட். ஸோ அந்த ஃபண்டிங் மெக்கானிசம்ஸ் வந்து பண்ணுறதுக்கான டிஸ்கஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ். ஸோ இதோட மீட்டிங் முடிஞ்சிருச்சு, அதுக்காக தான் உங்களுக்கு அப்டேட் சொன்னேன். ஆல்ரெடி இது தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் UNFCCயை பற்றி. கேன் கோ அண்ட் வாட்ச் த ப்ரீவியஸ் வீடியோஸ். தென் நெக்ஸ்ட் ஹராஸ்மெண்ட்ஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட். அதோட லேண்ட்மார்க் 2013 பாஸ் பண்ணப்பட்டு இன்றைக்கி அது வந்து பயங்கர சக்ஸஸாக இருக்க ப்ராஹிபிஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட். அதில் சண்டிகர் ஒரு கேஸ் ஸ்டடி போட்டிருக்காங்க, நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். அதில் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்பட்டது. காலேஜில் நடந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அதில் ப்ரொஃபஸர்ஸ் வந்து வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. இட்ஸ் அ சக்ஸஸ், உடனே இமிடியட் பனிஷ்மெண்ட் எடுத்தது. ஸோ இதில் போஷ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் டிஃபைன்ஸ் குட் ப்ரோக்யோ, லைக் செக்ஷுவல் ஃபேவரன்ஸ், அது மாதிரி ஹாஸ்டைல் ஒர்க் என்வாயன்மெண்ட்ஸ். ஸோ அது மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் கான்டாக்ட், ரிக்வெஸ்ட் ஃபார் செக்ஷுவல் ஃபேவர், செக்ஷுவலி கலர்ட் ரிமார்க்ஸ், அப்புறம் ஃபோனோகிராஃபி வீடியோஸ் அனுப்புறது, அது மாதிரி வெர்பல் மூலமாக இந்த மாதிரி பண்ணுறது ஹராஸ்மெண்ட் நேச்சரில் வரும். அது மாதிரி டொமஸ்டிக் ஒர்க்ஸில் ஒர்க் ஸ்பேஸ் இல்லைன்னா ஆஃபீஸஸ், இன்ஃபார்மல் ஃபார்மல் எல்லாமே இதில் கணக்கில் வரும். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்ப, யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 90 டேஸில் ஆக்ஷன்ஸ் ஃபைல், 30 வீக்ஸ் 30 மந்த்ஸ் வந்து டைம் இருக்குது. இதில் எப்போ வேணால் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி, இதை வந்து ரெஸ்ட்ரிக்ஷனாக சொல்கிறாங்க. ஏன்னா பெண்கள் வந்து சில டைம் லேட்டாக கூட பண்ணுவாங்க. அது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற நல்லது. சம்டைம்ஸ் ஃபியூச்சரில் அதை த்ரெட்னிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ 3 மந்த்ஸ் வந்து டைம் கொடுத்துரு, 90 டேஸுக்குள்ளே கம்ப்ளைண்ட் பண்ணணும். கம்ப்ளீஷன் ஆஃப் கேஸ் என்கொயரி வந்து 90 டேஸில் முடிக்கணும். அதுக்கப்புறம் 90 டேஸில் mandated to take action 60 days, 60 நாளைக்குள்ளாடி ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படணும். There should be an internal complaint committee also. There will be an internal complaint committee. Those employees having, companies having 10 employees மேலே இருந்துச்சுன்னா internal complaint committee இருக்கணும், that act as a civil court. இதில் there will be a proceeding officer that must be a woman. மெம்பர்ஸ் எடுத்துனா 2 லீகல் ஃபீல்டில் இருந்து உமன்ஸ் இருக்கணும், அப்புறம் ஒரு NGO உமன் இருக்கணும். 50% of the members அட்லீஸ்ட் இதில் இருக்கக்கூடிய மற்ற மெம்பர்ஸ் தவிர்த்து 50% மெம்பர்ஸ் வந்து உமனாக இருக்கணும். தட் இஸ் மேண்டேட்ரி. இதில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஹராஸ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்ற செக்ஷுவல் வயலன்ஸ் இருந்திருக்குன்னா they will recommend to the police immediately. Otherwise they can remarks இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் போலீஸுக்கு ரெஃபர் பண்ண. ஸோ they can also take action. இப்போ அந்த ப்ரொஃபஸர்ஸ் வந்து வேலையிலேருந்து தூக்குன மாதிரி இந்த மாதிரியான வேலை பனிஷ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸும் கொடுக்கலாம் அப்படின்றது இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டியோட பவர். தட் இஸ் சிவில் கோர்ட். நீங்கள் படிக்கணும். அது மாதிரி 10 எம்ப்ளாயிஸுக்கு கீழே இருக்கக்கூடிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, கடைகளில் ஒர்க் பண்ணுறவங்க, இன்ஃபார்மல் லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்ட் தாலுக் லெவலில் இருக்கும். தெர் வில் பி சேர்பர்சன் உமன் ஆஃப் எமினன்ட் ஃபீல்ட், மெம்பர் ஆஃப் தாலுக் பிளாக் இருப்பாங்க, 2 NGOs மெம்பர்ஸ் இருப்பாங்க, அட்லீஸ்ட் 1 உமன் 1 லீகல் உமன், அப்புறம் SC/ST 1 லீகல் பர்சன். அது உமன் இருக்கணும்னு கிடையாது. SC/ST ஆர் OBC மைனாரிட்டி கேட்டகரியில் யாராச்சும் ஒரு ஆள் இருக்கணும். தெர் வில் பி எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் ஃப்ரம் தி சோஷியல் சர்வீஸ், சோஷியல் வெல்ஃபேரில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் இருக்கணும். தட் இஸ் கவர்மெண்ட் எக்ஸ் அஃபிஷியோனா கவர்மெண்ட் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ இவங்க வந்து அந்த லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. அப்போ கடைகளில் வேலை பார்க்குறவங்க, இன்ஃபார்மல் செக்டர்ஸில் 10 மெம்பர்ஸுக்கு கீழே எம்ப்ளாயி இருக்கக்கூடிய இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக இது வச்சுருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட். அண்ட் தென் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் மூலமாகவும் கம்ப்ளைண்ட் பண்ணி தெர் இஸ் அ ஷீ பாக்ஸ் பிளாட்ஃபார்ம், ஷீ பாக்ஸ். ஸோ ஆனால் அந்த அஃபென்ஸ் இஸ் பெயிலபிள் அண்ட் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். சரியா?
ஸோ தட்ஸ் அ சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் தி 2013 போஸ்ட் ஆக்ட். நிறைய பேர் வந்து தண்டிக்கப்பட்டிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்லப்படுது. 3 months வந்து லிமிட்டேஷன். அது மாதிரி சர்வைவர்ஸ் ஹூ எக்ஸ்பீரியன்ஸ் கோர்ஷன் ஆர் ப்ரோலாங் மேனிப்புலேஷன்ஸ் இருக்குது அப்படின்ற. அப்புறம் லிங்குஸ்டிக் லிமிட்டேஷன்ஸ். இப்போ அதில் எதிர்த்தரப்பு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ண பர்சன் ஆட் பண்ணும்போது ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்லி தான் கூடுவாங்க. அது வந்து அந்த கிரிமினலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தளர்வு அப்படின்னு சொல்லப்படுது. பேர்டன் ப்ரூஃப். சில டைமில் இது கம்ப்ளைண்ட் வந்து ப்ரூஃப் பண்ணப்படலை, ஐசி இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டியில் சில எவிடன்ஸை சப்மிட் பண்ண முடியலை அப்படின்னா ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. பேர்டன் ப்ரூஃப் அது வந்து ஓனர்ஸ் வந்து அவங்கள்ட்ட வருது. சரியா, நீங்கள் போலீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்றப்போ. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக பர்சனாலிட்டி ரைட்ஸ் வந்து பாதிக்கப்படுது அப்படின்றது ரீசன்ட் கேசஸ் பை தி அமிதாப் பச்சன் அண்ட் தி ஐஸ்வர்யா ராய் அவங்க கொடுத்த கேசஸ். பர்சனாலிட்டி ரைட்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியணும். டீஃபேக்ஸ்னால் என்னென்னு தெரியும். டீஃபேக்ஸ் அப்படின்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இந்த வாய்ஸஸை வச்சு என்ன மாதிரியே வேறு கண்டென்ட்டை பேச வைக்கிறது. ஸோ ஏஐ கிட்ட கொடுத்தா இதே ஸ்லாங்கில் இதே மாடலில் பேசும். தட் இஸ் ஆல்சோ டீஃபேக். அது மாதிரி இமேஜ் கிரியேட் பண்ணுறது, என்னோட உருவம் இல்லாத ஒரு இமேஜில் என்னோட ஃபேஸை கனெக்ட் பண்ணுறது, அதுவும் பண்ணோம். ஸோ ஆபாச இணையதளங்கள், இந்த மாதிரியான இணையதளங்களில் செலிபிரிட்டிஸ் வந்து பயன்படுத்தப்படுறாங்க. அது மாதிரி கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் அது அவங்களோட ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், தட் இஸ் பர்சனாலிட்டி ரைட்ஸும் பாதிக்கப்படுது, அவங்களோட ப்ராப்பர்ட்டி ரைட்ஸும் பாதிக்கப்படுது. அவங்கள வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸுக்கு பயன்படுத்துகிறாங்க வித்தவுட் தேர் நாலேஜ். ஆனால் அவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டு தான் ஒரு கம்பெனிக்கு ஆட் போவாங்க. ஆனால் இப்போ ஏஐ மூலமாக அவங்களே அந்த கம்பெனியை ப்ரமோட் பண்ணுற மாதிரி, அது சில டைமில் ராங் விஷயங்களுக்கும் அது ப்ரமோட் பண்ணுற பயன்படுத்தப்படலாம். ஸோ அதனால் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸோட நமக்கு இம்பார்ட்டன்ட். தென் இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா பர்சனாலிட்டி ரைட்ஸ் அப்படின்னா என்னன்ற. பர்சனாலிட்டி ரைட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு சொன்ன மாதிரி கமர்ஷியல் பர்பஸுக்கு நம்மளோட ஐடென்டிட்டி, இன்னொருத்தவங்களோட ஐடென்டிட்டியை பயன்படுத்துறது. தட் இஸ் வயலேட்டிங் த லீகல் ரைட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். அவங்களோட பேச்சு, அவங்களோட வாய்ஸ், தட் இஸ் வாய்ஸ், அவங்களோட இமேஜ், அவங்களோட அந்த கோட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே பயன்படுத்துறது வந்து இட்ஸ் அன் அஃபென்ஸ் அண்டர் ஆர்டிகிள் 21. தட் இஸ் த ஜட்ஜ்மெண்ட் கேம் 2017. தட் இஸ் ரைட் டு பிரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். 2017 புட்டசாமி ஜட்ஜ்மெண்ட். கமர்ஷியல் பர்பஸுக்கு, நான் கமர்ஷியல் பர்பஸுக்கு பயன்படுத்துறது ஐடென்டிட்டி அண்ட் அட்ரிபியூட்ஸ், அந்த செய்கைகள், அவங்க பண்ணக்கூடிய சில ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து தப்பாக பயன்படுத்துறது. அது மாதிரி டீஃபேக்ஸ் அப்படின்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், இமேஜஸ் இதெல்லாம் இது பண்ணுறது தெரிஞ்சுக்கணும். கன்சர்ன் எடுத்திங்கன்னா வித்தவுட் கன்சர்ன் தே ஆர் யூஸிங் தேர் இமேஜஸ். நல்ல பர்பஸுக்கு பயன்படுத்தினா கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டில் போகுது. நான் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஆபாச இணையதளங்களை பயன்படுத்துறது, ஆபாசமாக பேச வைக்கிறது, கம்யூனல் த்ரெட்டை பயன்படுத்துறது. இப்போது லீடர்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து பேசாத விஷயங்களை அவங்க பேசின மாதிரியே ஆடியோஸை சர்க்குலேட் பண்ணுறது. வீடியோ இருந்துன்னா கண்டுபிடிக்கலாம், ஏஐ பண்ண வீடியோஸ் நமக்கு தெரியும். ஆனால் வாய்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஐடென்டிஃபை பண்ணுறது. அப்போ ஒரு தலைவர் வந்து தப்பாக பேசின மாதிரி ஒரு ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது, வாய்ஸஸ் சர்க்குலேட் பண்ணுவோம், இட் வில் கிரியேட் கம்யூனல் வயலன்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துகிறோம். ஸ்ப்ரெட் ஆஃப் டிஸ்இன்ஃபர்மேஷன், மிஸ்இன்ஃபர்மேஷன்னா தெரியாமல் பண்ணுற, டிஸ்இன்ஃபர்மேஷன்னா தெரிஞ்சே தப்புகளை பரப்புறது. எரோட் ட்ரஸ்ட் ஆன் த மீடியா, நம்ம இதை அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுறதுனால மீடியா மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடும். ரெப்புடேஷன் டேமேஜ், ஒரு ஆளோட ரெப்புடேஷன் வந்து டேமேஜ் ஆகுது. த்ரெட் டு பப்ளிக் ஆர்டர், நான் வயலன்ஸ் வரும்னு சொன்னேன். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வி ஹேவிங் ஆர்டிகிள் 21. அதனால தான் அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. அண்ட் தென் 19 Class 1 Subclass A, தட் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அது அடிப்படையில் தே ஹாவ் த ரைட் டு ப்ரொடெக்ட் தேர் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அவங்களோட பர்சனாலிட்டி ரைட்ஸை பயன்படுத்தாமல் தடுக்கிறது. அது மாதிரி ஆர்டிகிள் 300A ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்குது. அது மாதிரி ஐடி ஆக்ட் 2000 படி 66D செக்ஷன், தேர் ஆர் செக்ஷன்ஸ் கால்ட் 66D, 66E ஐடி ஆக்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் யூபிஎஸ்சி 2006. இப்போ இது மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் கேட்பாங்க. 67A, 67. 66D என்னன்னா ஐடென்டிட்டி தெஃப்ட், நம்மளோட டேட்டாஸை திருடுறது. அப்போது இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க, நம்மளோட டேட்டாஸை திருடுறாங்கன்னா ஐடி ஆக்ட் மூலமாக அவங்க தண்டிக்கப்படலாம். 66 வந்து ப்ரைவசி, நம்மளோட ப்ரைவசியை ப்ரீச் பண்ணுறாங்க அப்படின்றப்ப தே கேன் பி ஜெயில்டு. 67A வந்து செக்ஷுவல் பர்பஸுக்கு நம்ம அப்யூஸுக்கு பயன்படுத்துறது, இல்லைன்னா லைக் மார்ஃப்டு ஃபோட்டோஸை யூஸ் பண்ணுறது. செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இதுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணப்படலாம். இதில்
சம்மந்தப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஐடி ஆக்ட் படி 36 ஹவர்ஸில் வந்து அந்த கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணணும். யார்? யூடியூப், ஃபேஸ்புக், கூகுள் இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து உடனே ரிமூவ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பர்சனாலிட்டி ரைட்ஸ்னால் என்னென்னு வேணும், அப்புறம் ஏஐ அது தெரியும் நமக்கு, அப்புறம் டீஃபேக்குன்னா என்ன, அப்புறம் ரிலேட்டட் டு திஸ், அப்புறம் கன்சர்ன்ஸ் படிச்சுக்கோங்க. தென் ஆஃப்ரிக்கன் பேரட், கிரே பேரட் வந்து ப்ரீடிங் வந்து இந்தியாவில் இட்ஸ் அன் எக்ஸாட்டிக் அனிமல், எக்ஸாட்டிக் பேர்டு, வைல்டு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஹிந்து பேப்பர் வந்து நிறைய ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஃபைல் பண்ணி 28 ஸ்டேட்ஸ், கிட்டத்தட்ட 19 ஸ்டேட்ஸில் அவங்க ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் யாருமே ப்ரீடிங் பண்ணலைன்னு வருது. ஆனால் ஆஃப்ரிக்கன் பேரட் வந்து இந்தியாவில் பயங்கரமாக, அதில் கேரளாவில் மட்டும்தான் அந்த பிரவேஷ் அப்படின்ற போர்ட்டலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இட்ஸ் அ போர்ட்டல் டு ரெஜிஸ்டர் வைல்ட் லைஃப்பை. நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க, பேரட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் லைசன்ஸ்ட், இதெல்லாம் நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கு வந்து பிரவேஷ் போர்ட்டலில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் மிருகங்களை வளர்க்குறீங்க அப்படின்றப்போ, அது வெளிநாட்டிலேருந்து எக்ஸாட்டிக் வளர்க்குறீங்கன்னா கம்பல்சரி லைசன்ஸ் இஸ் மஸ்ட். ஸோ நீங்கள் இதில் ப்ரீடர்ஸ் இல்லை அப்படின்னு வருது. கேரளாவில் மட்டும் 19 பேர் வந்து 17 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது நியூஸ் தான். நமக்கு பரிவேஷ் போர்ட்டல் வந்து இம்பார்ட்டன்ட். அது மாதிரி ஐயூசிஎன்ல இட் இஸ் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ். சைட்ஸில் Appendix 1, சைட்ஸில் Appendix 1னாலே நீங்கள் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தீங்கன்னா, இல்லீகலாக கொண்டு வந்தீங்கன்னா யூ கேன் பி அரெஸ்டட். வித்தவுட் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் கொண்டு வரக்கூடாது, ட்ரேடிங் பண்ணக்கூடாது. அது மாதிரி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் 1972 ஆக்டில் Schedule 4ல் இருக்குது. முன்னாடி Schedule 2ல் நம்ம இருந்துச்சு, இப்போ Schedule 4க்கு மாற்றிருக்காங்க. பிரவேஷ் போர்ட்டல் இஸ் இம்பார்ட்டன்ட். சைட்ஸில் இருக்கிறது சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கணும் இதில் கொண்டு வர்றது. சரியா? ஸோ தட்ஸ் ஆல். தென் ஹெக்கி பில், தட் இஸ் ஹையர் எஜுகேஷன் reform bill, that is higher education commission bill of India bill. இது வந்து 2வது வாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. போன வாட்டி கொண்டு வந்தது வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் சொன்னதுனால திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ண. ஸோ ஹெக்கியை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சொல்கிறாங்க. ஹையர் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ணுறது. வி ஹேவிங் மல்டிபிள் ரெகுலேட்டரி, தட் இஸ் யூஜிசி இருக்குது, ஏஐசிடி இருக்குது, அப்புறம் வி ஹேவிங் NCTE, தட் இஸ் நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். இப்படி ஹையர் எஜுகேஷன் இருக்கக்கூடிய பாடிஸ், ரெகுலேட்டரிஸ். இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே ஓப்பன் பண்ணால் யூஜிசியில் ரெஜிஸ்டர் பண்ணணும், ஏஐசிடியில் பெர்மிஷன் வாங்கணும், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். ஸோ ஒன்று தனித்தனியாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கொண்டு வராங்க. எக்ஸப்ட் மெடிசனுக்கு வந்து தனியாக வரும். ஸோ அது இதில் வராது. அதுக்காக பில்லு தான் இது பாஸ் பண்ணால் தான் நடைமுறைக்கு வரும். 2018 கொண்டு வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா 4 வெர்டிக்கல் பாடிஸ் கொண்டு வராங்க. தட் இஸ் நேஷனல் ஹையர் எஜுகேஷன், யூ கேன் டிஸ்பிளே இட், நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி கவுன்சில் ஒன்று கொண்டு வராங்க. அவங்க தான் பர்மிஷன் கொடுக்கறது ஆரம்பிக்கிறதுக்கு. நேஷ்னல் அக்ரெடிஷன் கவுன்சில், இது ஆல்ரெடி இருக்குது, NACன்னு பேர், NAACன்னு வரும், அக்ரெடிஷன் கவுன்சில். இது வந்து கிரேடிங் கொடுக்கக்கூடியது. அது மாதிரி ஜெனரல் எஜுகேஷன் கவுன்சில் லேர்னிங் அவுட்கம் வந்து ஸ்டாண்டர்ட்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக. ஹெக்கி எஜுகேஷன் கிராண்ட்ஸ், இது வந்து எந்தெந்த காலேஜ் வந்து ஃபண்டிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஃபண்டிங் கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்ட, இன்றைக்கும் அது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே தான் வருது ஹெக்கி கிராண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ தேர் ஷுட் பி எமினன்ட் குரூப் ஆஃப் பப்ளிக் இதில் இருக்கணும் இந்த கவுன்சிலில். ஸோ இது வந்து கொண்டு வரப்பட்ட இந்த இதில் பர்மிஷன் வாங்குறதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் பண்ணிக்கலாம். ஒரே கொடையின் கீழே வரும், தட் இஸ் ஒன் அம்பர்லா கீழே. எதுக்கு இதை பண்ணுறாங்க அப்படின்னா, ரிஜிட் ஆட்டிடியூட் ஆஃப் UGC அண்ட் AICTE, ஓவர்லேப்பிங் ஆஃப் ரெகுலேஷன்ஸ். இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் ஓப்பன் பண்ணால் UGCக்கு போகணும், அதுக்கு பிறகு AICTE. அதனால் ஓவர்லேப்பிங், 2 ஃபங்க்ஷன், ரெட் டேப் அதிகமாக இருக்கும், லஞ்சங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். UGC AICTE நான் சொன்னேன் இந்த ப்ராப்ளம்ஸ். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பில். இது பாஸ் ஆனால் நீங்கள் படித்தா போதும். தென் கண்டிப்பாக வந்துடும், அதனால் நீங்கள் படிக்காமல் இருக்காதீங்க. ஸோ ருப்பி வந்து 7% ஸ்லைட் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ், உக்ரைன் ரஷ்யா இஷ்யூ, அதில் நம்ம ஆயில் வாங்குறதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ருப்பி கெட்டிங் வீக்கனிங். அதுக்கு நம்ம RBI வந்து நிறைய மெஷர்ஸ் எடுத்தோம், அது சரி வரல அப்படின்றது. கிட்டத்தட்ட 50 பில்லியனுக்கான ஃபாரெக்ஸை நம்ம செல் பண்ணியிருக்கோம், ஈவன் தோ த ப்ராப்ளம் நாட் சால்வ். ரீசன் என்னென்னா குளோபல் டாலர் ஸ்ட்ரென்தனிங்.
டாலருக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குது. நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், நம்மளோட எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் அதிகமாகுது. எக்ஸ்போர்ட் காம்படிஷன் கம்மி, நம்ம பொருட்கள் வெளியில் காம்படிட் ஆகுது. அதுக்கான காரணம் என்னென்னா அமெரிக்கா போடக்கூடிய டேரிஃப்ஸ், யூஎஸோட டேரிஃப். அது மாதிரி ரஷ்யன் ஆயில் நம்ம இப்போ வாங்குறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரோம். இப்போ அமெரிக்கா கிட்ட வாங்க போகிறோம். ஸோ இது வந்து காஸ்ட்லியர் ஆகுது. ஸோ இதெல்லாமே ரீசன் அவர் டாலர் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகுது. டிமாண்ட் ஆஃப் டாலர் இன்க்ரீசிங், டிமாண்ட் ஃபார் ருபி இஸ் இன்ஃப்ளோ ஆஃப் ருபி இஸ் வெரி ஹை. தட்ஸ் அ மெயின் ரீசன். அப்புறம் சப்ளை ஆஃப் டாலர் கம்மி, சப்ளை ஆஃப் ருபி அதிகம். ஸோ ஆர்பிஐ வந்து நிறைய கண்ட்ரோலிங் மெஷர்ஸ் பண்ணாங்க, நான் ஒன்றுமே பலன் அளிக்கலை. வேற என்ன பண்ணலாம் அப்படின்றத திங்க் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் இஸ் ஆல்சோ தட்ஸ் அ ரீசன் 0.25. அப்புறம் ரஷ்யன் க்ரூட் ஆயில் நான் உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் தான் ரீசனாக சொல்கிறாங்க. ஸோ கிளாஸஸில் நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். டிப்ரிசியேஷன் அப்ரிசியேஷன் யூ பீப்புள் நோ, ரைட்? நோ நீட் டு டிஸ்கஸ். த நெக்ஸ்ட் 7th ஆர்டிகிள் ரிலேட் டு தி ரேர் எர்த் மேக்னெட், தட் இஸ் பெர்மனன்ட் மேக்னெட். ரேர் எர்த் மினரல்ஸ்லேருந்து பண்ணக்கூடிய பெர்மனன்ட் மேக்னெட், தட் இஸ் நம்ம மேக்னெட்ஸ் வந்து எந்த சிச்சுவேஷனில் ஹீட் அதிகமாகும் போது அது மேக்னெட்டிக் தன்மை அளந்துச்சுன்னா இட் வில் அஃபெக்ட். பெர்மனன்ட் மேக்னெட்ஸ்னால் எந்த காரணத்தோட ஹீட் அதிகமானாலும் சரி, ஃப்ரிக்ஷன் அதிகமானாலும் சரி, ஒரு பொருள் வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இழக்காமல் இருக்கிற பேர் தான் பெர்மனன்ட் மேக்னெட்னு பேர். அந்த பெர்மனன்ட் மேக்னெட்டை வி கேன் கிரியேட். அது ரேர் எர்த் மூலமாக பண்ணலாம், ரேர் எர்த் மினரல்ஸ் மூலமாக பண்ணுறது. அதை வந்து ரேர் எர்த் ஆக்சைட்ஸை வந்து மெட்டல்ஸாக மாட்டுவாங்க, மெட்டல்ஸ் அலையாக மாற்றுவாங்க, அலைய மேக்னெட்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் போட்டிருக்காங்க. 6000 மெட்ரிக் டன்ஸுக்கான இது வந்து பண்ணுவோம். ஏன்னா இந்த ஈவிக்கு வந்து நம்ம பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். அதுக்காக இதை வந்து நம்ம முடிவெடுத்திருக்கோம். 7280 கோடி ரூபா இதுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெனரேட்டர்ஸ், விண்ட் டர்பைன்ஸ், கன்சியூமர் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸுக்கு எல்லாமே இன்றைக்கி தேவை. இவி வெஹிக்கிள்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் அதுக்கும் தேவை அப்படின்றதுனால பண்ணுறாங்க. ஸோ பெர்மனன்ட் மேக்னெட்ஸ்னால் என்னென்னு படிச்சுக்கோங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் டாக்ட்ரின் ஆஃப் எசென்ஷியாலிட்டி. அது வந்ததுக்கான ரீசன் என்ன, ஒரு கிறிஸ்டியன் ஆர்மி ஆஃபீஸர் வந்து சீக்கியோட அவங்களோட குருத்வாராவுக்குள்ளே என்டர் ஆகலை ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும்போது, ஈவன் தோ ஆர்மி கமாண்ட் வாஸ் தேர். ஸோ அதனால் அவர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டது, அந்த ஆர்மிலேருந்து ஒரு தகுதி நீக்கம் பண்ணப்பட்டது கரெக்ட் தான் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் தே டோல்ட் டாக்ட்ரின் ஆஃப் எசென்ஷியாலிட்டி அப்படின்ற ப்ராக்டிஸையும் இதில் மென்ஷன் பண்ண. டாக்ட்ரின் ஆஃப் எசென்ஷியாலிட்டி அப்படின்னா எசென்ஷியல் ப்ராக்டிஸ் ஆஃப் ரிலீஜியன். இப்போது ஒரு முஸ்லீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க 5 வேளை தொழுகிறதுன்றது எசென்ஷியல் ப்ராக்டிஸ். ஆனால் மாஸ்கில் தான் தொழணும்னு கிடையாது, எங்கே வேணால் அவங்க தொழலாம். ஸோ எசென்ஷியாலிட்டின்றது அந்த கோர் பார்ட், மாஸ்கில் தான் தொழணும்னு கிடையாது. மாஸ்க் இஸ் நாட் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் ரிலீஜியஸ். அது மாதிரி பக்ரீத்துக்கு வந்து கவு சாக்ரிஃபைஸ் தான் பண்ணணும்னு கிடையாது. அவங்க ஆப்ரஹாமிக் ரிலீஜியன்ஸ் படி வரும்போது ஆடு தான் அங்கே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணப்படுது. அப்போது எசென்ஷியல் ப்ராக்டிஸ் அப்படின்றப்போ இப்போ கவு சாக்ரிஃபைஸ், கவு ஸ்லாட்டரிங் வந்து மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லாம் இருக்கிற அமலில் இருக்கிறனால அது கண்டிப்பாக பண்ணணும்னு கிடையாது. தே கேன் ஸ்டாப் இட், அந்த பேனை வந்து ஏற்றுக்கலாம், அங்கே வந்து வேறு நீங்கள் பலிகள் செலுத்தலாம். ஸோ சாக்ரிஃபைஸ் கேன் பி மேட். எசென்ஷியல் ப்ராக்டிஸ் டாக்ட்ரின் இல்லைன்னா டாக்ட்ரின் ஆஃப் எசென்ஷியாலிட்டி அப்படின்றத ஷிரூர் மட் கேஸில் சொல்லியிருக்காங்க. இப்போ சபரிமலாவுக்கு போகிறது பெண்களுக்கும் ஈக்குவாலிட்டி இருக்குது அப்படின்றது சொன்னது காரணமும் டாக்ட்ரின் ஆஃப் எசென்ஷியாலிட்டி கேட்டகரியில் தான். ஏன்னா பெண்கள் வந்து பீரியட் டைமில் போகிறது வந்து இட்ஸ் அகெயின்ஸ்ட் ஈக்குவாலிட்டி. ஸோ டாக்ட்ரின் ஆஃப் எசென்ஷியாலிட்டியில் அந்த செலிபஸி அப்படின்ற எசென்ஷியாலிட்டி இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை அதன் அடிப்படையில் தான் 2018 the judgment came. ஸோ டாக்ட்ரின் ஆஃப் எசென்ஷியாலிட்டினா எசென்ஷியல் பார்ட், அது இல்லைன்னா அந்த ரிலீஜியன் வந்து இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் பைபிள் இஸ் அ பார்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, குரான் இஸ் அ பார்ட் ஆஃப் இஸ்லாம். அப்போ இந்த குரானும் நீங்கள் பைபிளும் யூஸ் பண்ணக்கூடாது, ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் it will affect the essentiality of the religion will get affected. அதான் எசென்ஷியாலிட்டி டாக்ட்ரின்னு பேர். ஸோ ஆப்ரேஷன் பவன் ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியாவோட ஆர்மி சீஃப் வந்து he paid homage for the பவன் ஆப்ரேஷனில் ஈடுபட்ட அங்கே ஸ்ரீலங்காவில் இது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மெமோரியல். ஸோ அதுக்கு வந்து அதில் போய் ஆஃபரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ரேஷன் பவன்ன்றது 1987 ஸ்ரீலங்கா கூட நடந்த சிவில் வார், பிரபாகரன் எல்டிடிக்கு நடந்த சிவில் வாரில் நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து பயன்படுத்தப்பட்டாங்க. அது எதுக்கு அப்படின்னா இந்தோ ஸ்ரீலங்கன் அக்கார்டில் we have signed an agreement. ஸோ பிரபாகரன் அவங்க வந்து அவங்க அமைதி பேச்சு அந்த அமைதிக்கு திரும்பலை அப்படின்னா, அவங்க ஆயுதங்களை வைத்து சரணடையலை அப்படின்னா
இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண, ஏன்னா அவங்க கேட்ட உரிமைகள் எல்லாம் அங்கே கொடுக்கப்படுது, பிரபாகரன் டீம் கேட்டது. அண்ட் ஃபைனலி இந்த ஆப்ரேஷன் பவனுக்கான நிறைய சோல்ஜர்ஸ், இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து அனுப்பப்பட்டாங்க. 30 ஜூலை 1987 இந்த ஆப்ரேஷன் ஆரம்பிக்கப்படுது. இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்தது 9th அக்டோபர் 1987. 24th ஜூலை வரைக்கும், 24th அக்டோபர் 1990 வரைக்கும் இது நடைமுறையில் இருந்துச்சு. So that's about this news. And then next article related to the AI. That is AI na Amnesty International. It's not about artificial intelligence. So the Amnesty International mattum kamcha was on. News article is not important. The question and Amnesty International. So below, show it. Amnesty International is an NGO. India la inniki ivanga nama anipittom ivanga. So it is very important. Questions முன்னாடி கேட்டிருக்காங்க அம்னஸ்டி இன்டர்நேஷனல் பற்றி. இட்ஸ் அன் என்ஜிஓ. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் எங்கேயா நடக்குது அப்படின்னா அதை வந்து குரல் கொடுக்குறவங்க. and they will do research and generate actions to prevent the human rights violation. நோபல் பீஸ் ப்ரைஸ் இவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இட்ஸ் a லண்டன் பேஸ் என்ஜிஓ. வேர்ல்டு ஃபுல்லாக யுனைடெட் நேஷன் டிக்ளரேஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ், அதன் அடிப்படையில் இவங்க ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு, இந்தியாவிலையும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்குதுன்னு சொன்னாங்க. அண்ட் ஃபைனலி தேவர் இடி போய் ரைடெல்லாம் பண்ணி அவங்க வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். அவங்க பெங்களூர்லேருந்தே கிளம்பிட்டாங்க. ஸோ இந்தியாவில் இப்போ அவங்க கிடையாது. ஸோ யூபிஎஸ்சி இது கொஸ்டின் கேட்டிருக்கேன். அந்த கொஸ்டின் டிஸ்பிளேல கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு 2018 அந்த டைமில் ரொம்ப கொஸ்டின் கேட்டாங்க. அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இஸ் ரிலேட்டட் டு வாட். ஸோ சிம்பிள் கொஸ்டின் தான், can answer it. So now we will see the answers for the previous MCQ. நான் இன்னைக்கு MCQ போடல, நாளைக்கு போடுறேன். Now we will see the answers for the previous MCQ. So question number 1 answer is D. Question number 2 answer is C. Question number 3 answer is A. Question number 4 answer is C. Number 5 answer is D. A. That's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.